லம்போகினி காரை ஓட்டி பார்த்தபோது விபத்து ஏற்பட்டு 2 தொழிலாளர்கள் படுகாயமடைந்த விவகாரத்தில் பிரபல யூடியூபரை நொய்டா போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். இந்தியாவில் உள்ள பிரபல யூடியூபர்களில் மிருத்துல் திவாரியும் ஒருவர். யூடியூபில் அவருக்கு 1,90,00,000 சந்தாதாரர்கள் இருக்கிறார். மிகவும் ஆடம்பரமான லம்போகினி கார் விபத்தில் சிக்கியது தொடர்பாக யூடியூபர் மிருத்துல் திவாரிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டெல்லி அருகே உள்ள நொய்டாவில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த விபத்து நடந்தது. லம்போகினி கார் மோதியதில் தொழிலாளர்கள் 2 படுகாயம் அடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நொய்டா செக்டார் 94 இந்த விபத்து நடந்தது. அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது லம்போகினி கார் பிரபல யூடியூபர் மிருத்துல் திவாரி வீட்டிலிருந்து வந்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காரை ஓட்டி வந்த தீபக் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஜெய்ப்பூரைச் சேர்ந்த கார் தரகரான அவர் காரை டெஸ்ட் டிரைவ் செய்தபோது விபத்து ஏற்பட்டதாகவும் அதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. சொகுசு கார் விபத்தை ஏற்படுத்தியதும் அந்த பகுதியில் உள்ளூர்வாசிகள் திரண்டனர். அவர்களிடம் தீபக் தரக்குறைவாக பேசினார் என்பது புகார். இப்போது என்ன நடந்துவிட்டது, யாராவது இறந்து விட்டார்களா என ஆவேசமாக கேட்டதால் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்தே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஓட்டுநர் தீபக் கைது செய்யப்பட்டார். அப்போது கார் தமக்கு சொந்தமானது அல்ல என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். தீபக் டெல்லி NCR பகுதியில் கார் தரகராக பணிபுரிவதாக போலீசார் கூறினர். லம்போகினி காரை பயன்படுத்த அனுமதித்த விவகாரம் தொடர்பாக யூடியூபர் மிருத்துல் திவாரியிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது. அதற்காக அவரை விசாரணைக்கு ஆஜராகும்படி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மிகவும் ஆடம்பரமான லம்போகினி காரை ஓட்டிச் சென்று விபத்து ஏற்படுத்தியதோடு அது குறித்து கேட்ட உள்ளூர் மக்களிடம் ஆவேசமாக பேசிய விவகாரம் நொய்டாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.